மாஸ்டர், எஸ்ஆர்ஹெச் கூட மேட்ச்சு, சிஎஸ்கேக்கு வாழ்வா சாவாங்கிற மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் மட்டும் நம்ம தோத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, பிளே ஆஃப் கம்ப்ளீட்டாக ஓவர். இதில் இப்போ என்ன பெரிய பிரச்சனைனா, எஸ்ஆர்ஹெச் ஒன்றும் சும்மா சாதாரண டீம் கிடையாது. ஹெட்டு, இஷான் கிஷான், கிளாசன், அபிஷேக் சர்மான்னு ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு ஸ்குவாடை வச்சுருக்காங்க. இந்த லைனப்பை நம்ம பவுலிங்கில் வச்சுட்டு சமாளிக்க முடியுமா? நீங்க சொல்ற டென்ஷன் எனக்கு புரியுது. ஆனா நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு இந்த மேட்ச்ல. நம்ம சேப்பாக்கு ஹோம் அட்வான்டேஜ்ங்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அதுவும் சிஎஸ்கேக்கு இது ரொம்ப ரொம்ப பிக் அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல ஒரு எமோஷனல் ஃபேக்டர் இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க. தோனியோட லாஸ்ட் மேட்சா இருக்கலாம் சென்னையில. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான மேட்ச் மட்டும் இல்ல. இது ஒரு ஸ்பெஷல் மேட்சா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ ஸோ வந்து சிஎஸ்கேவோட அதான் நீங்க பாத்தீங்கன்னா பிளே ஆஃப்ஸ் வந்து அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நூல் இலையில பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனா எனக்கு என்ன இன்னும் பயமா இருக்குன்னா, இந்த பவுலிங் லைனப்பை வச்சுட்டு எப்படி இந்த அடாதடி பாய்ஸை வந்து கவுண்டர் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக நீங்கள் முன்னாடியே ஸ்டார்டிங்கே வந்து 2 ட்ரம்ப் கார்டையுமே சொல்லிட்டீங்க. நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது வந்து என்ன ரீசன்னா வந்து ஆர் கோயிங் டு கம் பேக் டு சேப்பாக். ஸோ டூ ஆர் டை மேட்ச்ன்னு இருக்கிறது வந்து அந்த ப்ரெஷரை வந்து அது ஈஸ் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து க்ரௌட் பிஹைண்ட், அப்புறம் வந்து சேப்பாக்கில் இந்த வருஷம் நம்ம ரொம்ப டீசெண்டாக தான் பண்ணியிருக்கோம். நிறைய மேட்ச் ஒன்றும் தோக்கலை. மேபி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 2 மேட்ச் தோற்றுருப்போம். அதுக்கப்புறமா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இப்போ இருக்க ஸ்குவாடு வந்து சேப்பாக் பிச்சுக்கு கரெக்டாக வந்து ட்ரெயின் ஆகியிருக்காங்கன்றது வந்து என்னோட ஒரு அப்சர்வேஷன். இல்ல சேப்பாக்கு ஸ்குவாட் நீங்க சொல்றது கரெக்ட். ஸ்குவாடை தான் மேட்சுக்கு மேட்ச் அடி வாங்கி மாத்திக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? எனக்கு வந்து இன்னும் பவுலிங் வந்து லாஸ்ட் 2 மேட்சை பார்த்ததுக்கு அப்புறம் அதுவும் பவர் பிளே பவுலிங் வந்து ஒரு பெரிய கன்சர்னா அட்ரஸ் பண்ணணுங்கிற மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா ஐ திங்க் கம்போஜ் ஹேஸ் டு கம் குட். ஏன்னா இப்போ ஓவர்டன் இல்லை, கலீல் அகமது இல்லை, அவர் கோஷ் வந்துட்டு போயிட்டாரு. ஸோ ஐ திங்க் அவரோட இப்போ சுச்சுவேஷன் எப்படி வந்துன்னா ஹி ஹேஸ் டு லீட் திஸ் அட்டாக்குங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நூர் அகமத் இஸ் நூர் அகமத். அவர் வந்து அட்லீஸ்ட் அவர் கன்சிஸ்டண்டாக போட்டுருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. கம்போஜ் வந்து நல்லா போட்டாரு அப்படின்னு சொன்னா ஐ திங்க் அந்த மிஸ்ஸிங் பேலன்ஸ் வந்து பெட்டரா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். அதான் முக்கியம். இப்போ 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால வந்து அகில் ஹுசைன் வந்து ஆடுவாரா? ஆட வைப்பாங்களா இவங்க? சரி, ஆடணுங்கிறது என்னோட பாயிண்ட் ஸ்டில். ஓகேங்களா? அதுவும் நம்ம சென்னை பிச்சு அப்படிங்கிறப்ப வந்து அகில் ஹுசைன் வந்து ஸ்டில் ரொம்ப முக்கியம் தான். லெஃப்ட் ஹேண்டருக்கு எதிர்த்து அவர் போட்டு ப்ரூவும் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஆடக்கூடாதுங்கிறதுக்கு எதுவுமே பாயிண்ட் இல்லை. ஆனால் நம்ம பேலன்ஸ்டாக பார்க்குறப்ப இவங்க ஆட மாட்டாங்கங்கிற பயம் தான் எனக்கு இருக்கு. ஏன்னா வந்து அவங்களோட பெரிய அட்வான்டேஜில் அவங்களோட ஒன்லி அட்வான்டேஜஸ் லைக் பேட்டிங் த்ரெட்டு. ஏன்னா வந்து ஹெட்டு வந்து படவே இல்லை. ஆனால் வந்து ஒரு பிக் நாக் வந்து டியூ தான். அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து வேண்டிப்போம். பட் ஆனால் வந்து கிளாசன் சரி, அபிஷேக் சர்மா சரி, இஷான் கிஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கான கிவன் டே அன்னைக்கு அவங்களுக்கு இருந்துச்சுன்னா வந்து டோட்டலாக மேட்சையே வந்து அவங்க சிங்கிள் ஹேண்டடாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த இதை நம்ம வந்து எப்படி வந்து அட்ரஸ் பண்ண போகிறோம், அவங்க டாப் ஆர்டரை எப்படி வந்து நம்ம விக்கெட் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து கன்சாலிடேட் பண்ணி நம்ம பிளான் பண்ணிட்டாலே ஐ திங்க் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை, கரெக்டாக தான். இங்கே தான் வந்து நம்மளோட ஓவர் டென்னை மிஸ் பண்ணுறோம். ஏன்னா அந்த கீ விக்கெட் டேக்கிங் வந்து அவர் தான் நமக்கு வந்து இப்போ எல்லா மேட்ச்லையும் எடுத்து கொடுத்துருந்தார் பார்த்தீங்களா? ஸோ அந்த பிக் ஹோலை வந்து இன்னும் நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நம்ம இப்போ கம்போஜ், அகில் ஹுசைன்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இல்லாட்டி டீம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பிக் ஆகிக்கிடும் இல்லைங்களா? ஸோ அந்த கன்சர்ன் வில் பி தேர் லைக் நாட் ஓன்லி இன் ஹைதராபாத் மேட்ச். நம்ம பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனாலும் அந்த ப்ராப்ளம் வந்து அட்ரஸ் ஆகணும். ஸோ சம் ஒன் ஹேஸ் டு ஸ்டெப் அப் அண்ட் லைக் ரைஸ் தேர் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இல்லை, எனக்கு தெரிஞ்சு வந்து பவுலிங்கில் இதுக்கு மேலே வெளியிலையும் ஆள் இல்லை சார். அதாவது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஸ்பென்சர் ஜான்சன் அவர் வந்து கொஞ்சம் டீசெண்டாக தான் போட்டார். ரொம்பலாம் ஒன்றும் அடி வாங்கல லாஸ்ட் எல்எஸ்டி மேட்ச்சில். நீங்கள் அவருக்கு பதில் நீங்கள் வந்து ஜக்காரி ஃபோக்ஸியோ இல்லை வந்து நீங்கள் மேட் ஹென்ட்ரியோ எடுத்துகிட்டு வரணும். ஐ திங்க் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மேட்ச் சான்ஸ் கொடுத்த ஸ்பென்சர் ஜான்சனுக்கே நீங்கள் திருப்பி போயிடலாம். ஸோ நீங்கள் அதை வந்து காம்பன்சேட் பண்ணணும்னா நீங்கள் அதை பேட்டிங்கில் தான் பண்ணி ஆகணும். ஸோ பேட்டிங்கில் தான் யாராவது வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒரு 20-25 ரன் வந்து ரொம்ப குயிக்காக அடிக்கணும். ஐ திங்க் ஊர்வில் பட்டேல் அது லாஸ்ட் டைம் சேப்பாக்கில் ஆடும் போது நல்லா அது யூட்டிலைஸ் பண்ணார். ஸோ இந்த தடவையும் அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஃபயர் பவர் மாதிரி நம்மளுக்குமே வந்து ஊர்வில் பட்டேல் ஒரு பயங்கரமான ஒரு ஃபயரி நாக் ஆடுனார்னா அது கொஞ்சம் காம்பன்சேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு குயிக் 30, ஒரு குயிக் 40 அப்படி அடிச்சார்னா. இல்ல, அதான் காம்பன்சேட் பண்றது தான் குட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இந்த பவுலிங் அட்டாக்கு கண்டிப்பா அந்த 25 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும். ஆனா இன்னும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை டாப் ஆர்டர்ல தான் அடிக்கணும். இன்னும் நமக்கு லோயர் ஆர்டர் கிளிக் ஆகல. ஸோ டாப் ஆர்டர் தான் அந்த எக்ஸ்ட்ரா 25 ரன்ஸ் எடுக்கணுங்கிறப்ப இப்போ உங்களுக்கு பாத்தீங்களா பவுலிங்கை காம்பன்சேட் பண்ணோம், பேட்டிங்கில் லோயர் ஆர்டரையும் காம்பன்சேட் பண்ணணுங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாம ஒரு அடிஷனல் ப்ரெஷர் டாப் ஆர்டர் மேல விழுங்கிறது
தோணுது. நீங்க சொன்ன மாதிரி அதுக்கு கரெக்டான ஆள் ஊர்வில் பட்டேல். லெட் சாம்சன் அண்ட் ருத்துராஜ் பிளே தேர் லைக் கேம். சென்சிபிள் ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ். இந்த ப்ரெஷரை ஊர்வில் பட்டேலுக்குள்ள கொண்டு போயிடாங்க. லெட் ஹிம் பிளே ஹிஸ் லைக் நார்மல் ஹிட்டிங் 6 எல்லாமே இது பண்ணட்டும். அப்பனா தான் நீங்க காம்பன்சேட் பண்ணுவீங்க. இல்லாட்டி நீங்க வந்து ஒரு 20 ரன் 25 ரன் கம்மியா தான் எடுப்பீங்கிற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஒரே ஒரு இதுதான் ஓகேங்களா, மே 16ஆம் தேதி இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். மேட்சுக்கு முன்னாடி வேற எதுவும் அப்டேட் மட்டும் கொடுக்காதீங்க. திரும்பியும் நான் கேட்டுக்கிறேன் ப்ளீஸ், வேற எந்த அப்டேட்டும் வேண்டாம். அப்படியே அந்த டீமே விளையாட விடுங்க ப்ளீஸ். ஒழுங்கா கையை கால உட்கார்ந்துட்டு இருங்கடா அப்புறம் சென்டிங்களா அப்படின்னு பிராக்டிஸ் கூட பண்ண வேணாங்கப்பா அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம் நம்ம. இன்னொரு இன்ஜுரி தாங்க முடியாதுப்பா அப்படின்னு. சரி, நம்ம வந்து சேப்பாக்கில் கடைசி மேட்ச் ஆடுறோம் இந்த சீசனில். இது வரைக்கும் நம்ம தோனியை பார்க்கல. சேப்பாக்கோட அந்த ஒரு ஃபேன் சப்போர்ட் கண்டிப்பாக வந்து பயங்கரமாக ரோரிங்காக இருக்க போகுது. தோனி இந்த மேட்ச் ஆடுவாரா? ஆடுவாரா அப்படிங்கிறதுக்கு எனக்கு பதில் தெரியல. ஆடுனாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு எனக்கு தோணுது. நான் எந்த ஆங்கிள் யோசிக்கிறேன்னா, SRH வந்து தோனி அந்த ஒரு இதா இருந்துட்டு அவங்க மேபி வந்து வேற மாதிரி விளையாடுவாங்கன்னு தோணுது. பட் அவர் இருந்தாரு, கிரவுண்டுக்குள்ள வந்தாரு அப்படின்னு சொன்னா, அதுவும் சென்னையில வந்தாரு அப்படின்னு சொன்னா, யூ டோன்ட் நீட் எக்ஸ்ட்ரா தேட்டர் இல்லைங்களா. ஸோ தேட்டரு, ப்ரெஷரு ப்ளஸ் கான்ஃபிடென்ஸு, இந்த டீம் வேற மாதிரி ப்ளே பண்ணுவாங்க. ஐ எம் ஹோப்பிங், எனக்கு வருவாரா இல்லையான்னு தெரியல, ஐ எம் ஹோப்பிங் அஸ் அ ஃபேனா வந்து அட்லீஸ்ட் சென்னையில் அவருக்கு பார்த்துறணுங்கிறது தான் எல்லாரோட. எனக்கு என்னமோ கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது அவர் கண்டிப்பாக வந்து இந்த மேட்ச் வந்து கிரவுண்டுக்கு வருவார். ஏன்னா வந்து டீம் வந்து வாழ்வா சாவான்ற போராட்டத்தில் இருக்கும் போது ஐ திங்க் அவர் ஃபிட் ஆகிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவர் ஃபிட் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர் வந்து கிரவுண்டுக்கு வருவார். நீங்கள் சொன்னது அதுவே, அவர் வந்தாலே ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் ஆகிடும், நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் ஆகிடும். அண்டு நீங்கள் க்ரௌடோட சப்போர்ட்டோ இதுவோ நீங்கள் வந்து இட் இஸ் கோயிங் டு பி எ மேட்னஸ் தோனி அங்கே வந்து பார்க்கும்போது. ஸோ ஐ திங்க் தட் வில் பூஸ்ட் சிஎஸ்கேஸ் கான்ஃபிடென்ஸ். பிளே ஆஃப் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் அண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் ப்ரெஷர் பயங்கரமாக இருக்க போகுது. என்னதான் வந்து சொன்னாலும் we are not considering that one ball at a time, one match at a timeனு சொன்னாலுமே எல்லா பிளேயருக்குமே அந்த பாயிண்ட்ஸ் டேபிளில் கேல்குலேஷன் எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணி வர போகிறாங்க? இல்லை, நீங்கள் சொன்னதே தான் ஓகேங்களா. நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்க பார்த்தீங்களா, தோத்தீங்கன்னா அவ்வளோதான், வெளில கிளம்பிடலாம். ஸோ இதை வந்து ப்ரெஷராக இருக்கிறத விட இட் இஸ் சிம்பிள். நமக்கு சில நேரம் வந்து காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறப்ப அதை யோசிக்கணும். இட் இஸ் வெரி சிம்பிள். ஐ திங்க் ருத்துராஜும் சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மேட்ச்சில் வில் கம் குட், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு வின் பண்ணணும், அவ்வளோதான். வேறு எதுவும் பிளே ஆஃப் பாயிண்ட்ஸ் டேபிள்லாம் இல்லாமல் அவங்க ஃப்ரீ மைண்டடாக வி வில் ஜஸ்ட் கோ ஃபார் த வின், டேக் சென்னை க்ரௌட் அஸ் அன் அட்வான்டேஜ் அண்ட் கோ லைக் ஹேவ் யுவர் ஹோப் ஸ்கை, அவ்வளோதான். ஓகே, இந்த மேட்ச் நீங்கள் யாரை வந்து லீடிங் ரன் ஸ்கோரர் இல்லை வந்து மேட்ச் ஆஃப் த பிளேயர் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க? சாரி, பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாராக இருப்பாங்க? சென்னையில் நான் சாம்சன் இந்த இடம் கிஃப்ட் ஆவார்னு எனக்கு தோணுது. ஓகே, நான் இந்த தடவை வந்து கண்டா வர சொல்லுங்க, நம்ம டெவால் பிரவிஸ் சொல்கிறேன். ஐ திங்க் வந்து அவர் நிறைய தடவை வந்து நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அவரோட விக்கெட்டை த்ரோ பண்ணிட்டு போயிட்டாரு. பட் ஆனால் வந்து மறக்காதீங்க, லாஸ்ட்டாக நடந்த SA T20 ஒரு சுமாரான வந்து ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருந்துச்சு, ஃபைனலில் ஒரு செஞ்சுரி அடித்தார். ஸோ இஸ் அ பிக் மேட்ச் பிளேயர். நாளைக்கு அவர் வந்து ஒரு கம்பேக் பயங்கரமான ஒரு நாக்கு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I think CSK will go with the edge just because it is a Chennai crowd and I think நீங்கள் சொன்ன மாதிரி they have like nothing to looseன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. நம்ம ஜெயிச்சு தான் ஆகணும், வேறு ஆப்ஷனே கிடையாதுன்ற மாதிரி. I think that will be an advantage. உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் இந்த மேட்சை பற்றி. இல்லை, ஸோ வி வில் ஹோப் லைக் தோனி ப்ளஸ் வின் ப்ளஸ் ஹோம் அட்வான்டேஜ் தட் ஈக்குவல்ஸ் லைக் ஹையர் சான்ஸ் ஆஃப் பிளே ஆஃப், அப்படி தான் நான் பார்க்குறேன். எஸ், நம்ம தலை தோனியை ஃபைனலி சேப்பாக்கில் பார்ப்போமா இல்லையா? நீங்கள் எவ்வளோ தோனியை மிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். Until meet you in next video, signing off Vikram and Master. Thank you.